Hi friends, வணக்கம். வயிறு குறையிறதுக்குள்ள 8 பயிற்சிகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உடனே இந்த 8 பயிற்சியை ஒரு வாரம் 10 நாள் செஞ்ச உடனே வயிறு ஃபுல்லாத்துலேயும் வயிறில் உள்ள ஃபேட் எல்லாம் குறைஞ்சிரும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ எந்த ஒரு பகுதியில் இருந்து மட்டும் ஸ்பாட் ரிடக்ஷன் அங்கேருந்து மட்டும் ஃபேட்டை நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு நியூட்ரிஷன் பார்ட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க ப்ராப்பர் டயட்டில் அப்படின்னா அது ஓவரால் பாடி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அது கூட இந்த மாதிரி ஒரு வயிறுக்கு பெல்லிக்குள்ளே எக்ஸசைஸ் கோருக்குள்ளே எக்ஸசைஸ்னு பண்ணும்போது அது கோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களுக்கு இன்ச்லஸ் ஆகி நல்ல டோன் ஆகிற ஷேப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாடி கம்போசிஷனில் சேஞ்சஸ் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக எக்ஸசைஸ் அண்ட் டயட் ரெண்டுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 8 எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணி முடிங்க. வார்ம் அப் இப்படி பண்ணோம், ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணோம், இது எல்லாத்துக்குமே நம்ம ரீசெண்டாக கூட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸையும் பார்த்த உடனே பாஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பண்ணுறது அப்படின்னா ஒரு 10 ரவுண்ட்ஸ் கிளாக் வைஸ், 10 ரவுண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணுற பொசிஷனில் உள்ளதெல்லாம் ஒரு 20 செகண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ், 40 செகண்ட்ஸ், அப்படியே 60 செகண்ட்ஸ், 1 மினிட் வரைக்கும் கூட உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணலாம். அதே மாதிரி 2 செட்லேருந்து 3 செட் வரைக்கும் பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கடைசியில் போகும்போது ஒரு லைக் போட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க அந்த 8 எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது காலை நல்லா வைடாக வச்சுக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. எக்ஸேல் பண்ணிகிட்டே ஒரு கால் வழியாக ஸ்லைட் பண்ணிட்டே போகிறீங்க. முன்னாடி போகும்போது எவ்வளோ முடியுதோ அப்பர் பாடியை நல்லா குனிகிறீங்க. அடுத்து பின்னாடி வரும்போது இன்ஹேல். ஸோ எக்ஸேல், நல்ல ஃபார்வர்ட் பெண்ட். இங்கே போகும்போது இன்ஹேல், எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட். இந்த சைடு போகும்போது கொஞ்சமாக உங்களோட அப்பர் பாடியை பேக் வரைக்கும் கொண்டு போங்க. அதுவே ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 10 ரவுண்ட்ஸ். எவ்வளோ முடியுதோ நல்ல டவுன் 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 டவுன். எல்லா எக்ஸசைஸ்லேயும் ஆப்ஸ், கோர் மசில் டைட், ப்ரீத்திங் நார்மல். இது நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸசைஸாக இருந்தது. ரெண்டாவது எக்ஸசைஸ் நம்மளோடது போட் போஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட், அதுக்கப்புறமா பேக் போங்க, கோர் மசில் டைட். ஃபஸ்ட்டு பிகினர் அப்படின்னா ஜஸ்ட் காலை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இது கூட ஹோல்ட் பண்ண முடியலன்னா நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நல்லா கைக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு கையை லாக் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கலாம். நல்ல செஸ்ட் ஓப்பன். இது போட் போஸ் பிகினர் லெவலில் உள்ளவங்க. சப்போஸ் இது நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா அகெயின் ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். இது மாதிரி உள்ள போட் போஸை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸசைஸுமே முதல்ல சொன்ன மாதிரி 20 செகண்ட்ஸ்லேருந்து ஹோல்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது அப்படியே பொறுமையாக போக போக 30, 40, 50, 60 செகண்ட்ஸ் வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போங்க. மூணாவது எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது புஜங்காசன் பார்க்க போகிறோம். எல்லா எக்ஸசைஸுமே பிகினர் எப்படி பண்ணணும் அப்படின்னும் சொல்லிகிட்டே தான் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுலேயும் பிகினர் ஃபஸ்ட்டே முதலே ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ண முடியலன்னா எல்போ மடக்கிட்டு கை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் கம்ஃபர்டபுளாக ஷோல்டரை நல்லா ரொட்டேட் பண்ணி பேக் எவ்வளோ முடியுதோ ஜஸ்ட் இதோடு நிறுத்திக்கோங்க. சீலிங் பாருங்கள். ப்ரீத்திங் நார்மல். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துருச்சு, கொஞ்சம் நல்லா பின்னாடி போக முடியுதுன்னா கையை பேக்கில் வச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு நேராக திரும்பவும் ஷோல்டரை நல்லா ரோல் ஆன் பண்ணிட்டு சீலிங் பாருங்கள். ஃபுல் ஆப்ஸ் மிட் செக்ஷனில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஹோல்டு. டுவெண்ட்டி டு 60 செகண்ட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுதோ ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்லோலி டவுன். அடுத்து ஃபோர்த் எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது தனுராசன் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயுமே போ போஸ்ட்லேயுமே ஃபஸ்ட்டு இம்மீடியட்டாக எடுத்தோன்னே உங்களுக்கு ரைட் டு ரைட், லெஃப்ட் டு லெஃப்ட் பிடிக்க முடியுதுன்னா ரொம்ப நல்லது. ஜஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு தரையிலிருந்து அப்பர் பாடி மேலே கொண்டு போயிருக்கீங்க, தொடையுமே உங்கள் தைஸுமே மேலே கொண்டு போயிருக்கீங்க. எவ்வளோ முடியுதோ நல்ல கோவா. மிட் செக்ஷன் மட்டும் தரையில் இருக்குது. நல்ல ஆப்ஸ் அமுங்கி போயிருக்கும். ஸோ இதை வச்சுருக்கீங்க. சப்போஸ் இது பிகினருக்கு பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணும், முதல்ல ஒரு சைடு மட்டும் ரைட் டு ரைட் பிடிங்க. இன்னொரு கையை ஜஸ்ட் கீழே வச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுதோ நல்லா ரேஸ் பண்ணிவிட்டு ஹோல்டு. அதுக்கப்புறமா அந்த கையும் காலும் கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட் சைடை ரேஸ் பண்ணிட்டு
ஹோல்ட். இப்படியே பாதி பாதியாக நீங்கள் செஞ்சுட்டு பொறுமையாக இந்த 2 கை 2 காலும் பிடிக்க வர்ற வரைக்கும் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வாங்க. 5th போஸ் நம்ம பார்க்க போகிறது பிளாங்க் போஸ். கை 2ம் ஷோல்டருக்கு நேராக டவுன், கால் நல்லா பேக், ஆப்ஸ் நல்லா பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனால் ப்ரீத்திங் நார்மல். ஸோ ரொம்ப தைஸ் இப்படி கீழேயும் போகக்கூடாது, பட் ரொம்ப மேலேயும் போகக்கூடாது. ப்ராப்பராக ஹோல்ட். இதை சப்போஸ் பிகினருக்கு ப்ராப்பர் பிளாங்க் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா அதே இடத்துலையே நீ டவுன் அண்ட் ஹோல்ட். நீ பிளாங்க் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்துக்கு முடியுதோ ஜஸ்ட் ஃபுல் பிளாங்க், முடியாதப்போ நீ டவுன். இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஜஸ்ட் டவுன் then up, abs tight and hold. 20 seconds, 30 seconds, 40 seconds அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், கீழே படுத்துக்கோங்க. லெக் ரைஸ் 90 டிகிரிஸ்க்கு பண்ணுறோம். இங்கேருந்து காலை ஃபோல்ட் பண்ணுறீங்க நல்லா. அப்படியே கீழே போகும்போது 30 டிகிரிஸ், தரையிலேருந்து கொஞ்சமாக ஆங்கிள் 30 டிகிரிஸில் இருக்குது. 90 ஃபோல்ட் 30, 2 ஷோல்டரும் தரையில் நல்லா டச். 90 ஃபோல்ட் 30, ஆப்ஸ் டைட். அதுவே இப்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் 30 அப்படி உள்ளே இழுத்துட்டு வரீங்க, க்ரன்ச் பண்ணுற மாதிரி நல்லா அமுக்குறீங்க. ஸ்ட்ரெயிட் தென் டவுன், fold 90 then down, fold 90 then down. ரிலாக்ஸ். 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. முதலே சொன்ன மாதிரி அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது, கழுத்து மேலே தூக்கிட்டு வந்துக்கோங்க. கழுத்து அதே மாதிரியே க்ரன்ச் ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் அப்படியே மேலே கொண்டு வந்து வச்சே ஹோல்ட் பண்ணலாம். இன்னொரு காலையும் பார்த்தீங்கன்னா தரையில் டச் பண்ணாமல் மேலே வச்சுருக்கேன். ஸோ பிகினர்ஸ் வேணும்னா அப்பப்போ கழுத்தையும் காலையும் கீழே வச்சுக்கலாம். ஈவன் நம்ம அப்போதே பண்ண 90-30 சைக்கிளில் கூட எங்கெங்கே முடியலையோ நீங்கள் தரையில் காலை கீழே வச்சுக்கலாம். ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். நல்ல வைத்து அமுக்கி லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ். இதுக்குமே ஷோல்டரை நல்லா தரையில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஸ் டைட். கால் லெக் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். நல்லா எடுத்துகிட்டு போய் எவ்வளோ பெரிய சர்க்கிள் முடியுதோ சர்க்கிள். இதுலேயும் சேம். பிகினர்ஸ்க்கு எப்போமா முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு சர்க்கிள் பண்ணிட்டு வந்தோம் காலை கீழே வச்சுட்டு தென் அகைன் ரைஸ் பண்ணி அப்படியே கொண்டு போகலாம். சப்போஸ் உங்களுக்கு முடியுதுன்னா கீழே வைக்க வேண்டாம், அப்படியே பெரிய சர்க்கிள். ஆப்ஸ் டைட். 2 ஷோல்டரும் தரையில் டச். பேக் பெயின் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கையை சப்போர்ட்டு கொடுத்து கீழே வச்சுக்கோங்க. வேண்டான்னா வெளியே வச்சுக்கலாம். எவ்வளோ நல்லா முடியுதோ பெரிய சர்க்கிள். ஆப்ஸ் டைட். ரிலாக்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், 8 எக்ஸசைஸையும் முடிச்சிட்டோம். முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் நீங்களும் பாஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணி அதை 2 செட் இல்லைனா 3 செட் பண்ணிட்டு வாங்க. இது கூட ப்ராப்பரான டயட்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட மிட் செக்ஷன் வயிறு அப்படிங்கிறது டோன் ஆகிறது டெஃபினட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.